நந்தினி, நீ சொன்ன மாதிரியே தாலி இப்ப நம்ம கிட்ட இல்ல. ப்ளீஸ் இனியாச்சும் கொஞ்சம் நார்மலா இரு. சரி வா, நம்ம போலாம். கடவுளே, மித்ரா இப்படி பண்ணதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த பாவத்துக்கு எனக்கு தண்டனை கொடுத்துறாத. எனக்கு இதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. ஹே நந்தினி, நந்தினி என்ன பண்ணிட்டு இருக்க? வா போலாம் வா. சார், என் பேர் ஆதி. என்ன வேணும்? ஏதாவது பிரச்சனையா? ஆமாம் சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்கள் ஏரியாவில் பாரதின்னு ஒரு பொண்ணுக்கிட்ட செயின் ஸ்நாச்சிங் பண்ணியிருக்காங்க சார். ஆமாமா, அந்த பொண்ணு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போச்சு. இப்போ அதுக்கு என்ன? நீங்களும் அந்த கேஸ் விஷயமா தான் வந்தீங்களா? அதான் ஏற்கனவே அவங்க கிட்ட ஏதாவது தகவல் கிடைச்சா ஃபோன் பண்ணி சொல்றேன்னு சொல்லி அவங்கள அனுப்பி வச்சிருந்தேன். அப்புறம் அதுக்கு நீங்க வந்திருக்கீங்க. என்ன சார், நீங்கள் எவ்வளோ அலட்சியமாக பேசுகிறீங்க? திருடனுங்க செயினை பிடிச்சி இழுத்ததில் அவங்க தடுமாறி கீழே விழுந்து அடிபட்டிருக்கு. ஒரு வேளை கீழே விழுந்தவங்களுக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா நீங்கள் இப்படிலாம் பேசிட்டு இருப்பீங்களா சார்? என்ன சார், உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? அதான் எதுவும் நடக்கலல்ல. அந்த பொண்ணு நல்லா நடந்து வந்து தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போச்சு. சார், நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. இப்போ அந்த செயினை திருடிட்டு போனவங்க யாருங்கிறத கண்டுபிடிச்சாகணும் சார். அந்த ஏரியாவில் இருக்கிற சிசிடிவி எல்லாம் செக் பண்ணி பார்த்தா அந்த திருடங்களை பற்றி ஏதாவது ஒரு தகவல் கிடைக்கும். அதை வச்சு அக்யூஸ் லிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை பண்ணது யாருன்னு தெரிஞ்சிடும் சார். பரவாயில்லையே, எந்தெந்த கேஸை எப்படி எப்படி டீல் பண்ணணும்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. யோ, நான் ஐஜி ஆறுமுகம் பேசுறேன்யா. சார் சார் நான் இன்ஸ்பெக்டர் சர்வேஸ் பேசுறேன் சார். அங்க ஸ்டேஷன்ல உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியா, இல்ல சுகமா உட்காந்து காலை குறைஞ்சிட்டு இருக்கியா? அப்படிலாம் இல்லை சார். யோ, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? சரி, அதை விடியா. உன்னை பாக்குறதுக்காக ஆதின்னு ஒருத்தர் அங்க வந்திருப்பாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செயின் ஸ்நாச்சிங் கேஸ் விஷயமா அவர் அங்க வந்திருக்காரு. அவருக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அதை கரெக்டா பண்ணி கொடு. ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சு செயினை ரெக்கவர் பண்ணுங்க. இல்லனா எல்லாரையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். நான்சென்ஸ். உங்களை மாதிரி ஆளுங்களால தான்யா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மொத்தமா கெட்ட பேரு. வாங்குற சம்பளத்துக்கு கொஞ்சமாவது வேலை பாருங்க. சார் சாரி சார், தெரியாம நடந்துச்சு சார். நான் பாத்துக்கிறேன் சார். சாரி சார். உங்கள் சாரி எல்லாம் எனக்கு வேணாம் சார். அந்த ஏரியாவில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் நான் இப்போ பார்க்கணும். சார், பிரச்சனை என்னன்னா திருட்டு நடந்த ஏரியாவில் ஒரு சிசிடிவி கேமரா கூட இல்லை சார். அதனால திருட்டிட்டு போனது யாருன்னு கண்டுபிடிக்கிறது இப்போதைக்கு ரொம்ப கஷ்டம் சார். அந்த இடத்துல இல்லைன்னா என்ன சார், அந்த ஏரியாவை சுற்றி இருக்கிற ஏதாவது ஒரு இடத்துல அவங்க கிராஸ் ஆகிருக்கிறப்போ ஏதாவது ஒன்றில் ரெக்கார்ட் ஆகிருக்கும்ல, அதை செக் பண்ணி பார்க்கலாம் சார். சந்தானம், நீங்க இவர் கூட போய் அந்த ஏரியாவில் வேற எங்கேயாவது இருக்கிற சிசிடிவியில் இந்த செயின் ஸ்நாச்சிங் சம்மந்தப்பட்டவங்களோட ஃபுட்டேஜ் ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க. சரிங்க சார். சாமி, கழுத்துல அவர் கட்டின தாலி இல்லாம நான் பண்ண போற பூஜை எப்படி முறையா இருக்கும் சாமி? சுமங்கலி கழுத்துல தாலி கண்டிப்பா இருக்கணும். அதனால சாமி கொத்த ஆகி அவரோட உயிருக்கு அதுவே பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது சாமி? தாலி இல்லாம நான் பண்ற பூஜைய அந்த அம்மன் ஏத்துப்பாளா? நீ இப்படி கேக்குறது தான் அந்த அம்மனை சோதிக்கிற மாதிரி இருக்கு. அந்த அம்மன் தான் குழந்தைங்க எப்படி பூஜை பண்ணாலும் அதை மனசார ஏத்துக்குவாமா. நீ வந்து பூஜை பண்ணுமா. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் சாமி. ஆனாலும் என் மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு உறுத்திக்கிட்டே இருக்கு. என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல சாமி. நான் இந்த அம்மனுக்கு எத்தனையோ வருஷமா பணிவிடை செஞ்சிட்டு இருக்கேம்மா. என்னோட அனுபவத்துல இந்த அம்மன் முன்னாடி உண்மையா வேண்டி நிக்கிறவங்களுக்கு கேட்டதெல்லாம் கொடுப்பாம்மா. நீ பண்ண போற இந்த பூஜைய கண்டிப்பா அந்த அம்மன் ஏத்துக்குவாம்மா. கடவுள் விஷயத்துல நமக்கு வேண்டியது நம்பிக்கை வேண்டிதாம்மா. நீ மனசார அந்த அம்மனுக்கு பண்ண போற பூஜையால உனக்கு அவ கேட்டதெல்லாம் கொடுப்பாம்மா. இத பாருமா, உன் புருஷன் உயிருக்கு ஆபத்து இருக்கு. அதனாலதான் தாலி உன் கழுத்துல இருந்து பறி போயிருக்கு. அதுக்காக நீ பூஜை பண்ணாம இருந்தா உன் புருஷன் உயிரை காப்பாத்துறது கஷ்டமாயிடுமா. இந்த பூஜை நடந்தே ஆகணும். நீ இதை பண்ணியே ஆகணுமா.
தமிழ் இன்னொரு தடவை சொல்லு. அப்பாவுக்கு புரியல. அது அம்மா கிட்ட செயினை திருடிட்டு போனவங்கள பத்தி உனக்கு நல்லா தெரியுமா? என்ன தெரியும் தமிழ்? தமிழ் நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல. பாம்பு இதுக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? செயினை திருடிட்டு போனவன் கையில பாம்பு டாட்டூ இருந்துச்சா? தேங்க்ஸ் தமிழ். அவனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். சரியான நேரத்தில் எப்படி ஒரு க்ளூ கொடுத்துட்டேன். இதை வச்சு நான் அவன் யாருன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன். தவக்கல நீ பார்த்துக்கோ, நான் தகவல் கிடைச்சதும் உனக்கு ஃபோன் பண்ணுறேன். சரிண்ணே. அண்ணா நீங்கள் பத்திரமா இருங்க. சரி, ஓகே ஓகே. சார், செயின் திருடிட்டு போனவனை பற்றி சின்னதாக ஒரு க்ளூ கிடச்சிருக்கு. திருடினவன் கையில் பாம்பு டாட்டூ இருந்திருக்கு. அப்போ உங்கள் போலீஸ் லிஸ்ட்டில் இருக்கிற செயின் திருடங்க கையில் ஏதாவது பாம்பு டாட்டூ இருக்கான்னு செக் பண்ணலாமா சார்? கண்டிப்பாக அவன் மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது சார். சரி வாங்க சார், நம்ம போய் செக் பண்ணி பார்த்துடலாம். வாங்க. பாட்டி, இப்ப எதுக்கு பாட்டி நம்ம எல்லாருமே கோவிலுக்கு வந்திருக்கோம்? என்ன மித்ரா, எதுக்கு வந்திருக்கோன்னு தெரிஞ்சுக்கிட்டே எதுக்கு என்கிட்ட இப்படி கேக்குற? பாரதி இன்னைக்கு இந்த கோயில்ல சுமங்கலி பூஜை பண்ண போறா. நம்ம எல்லாரையும் வர சொல்லி கேட்டிருக்கா. காலையில அத பத்தி பாரதி வீட்ல பேசினப்போ நீயும் அங்கதானே இருந்த. இப்ப என்னமோ தெரியாத மாதிரி கேக்குற? ஐயோ ஆமால, சுத்தமா மறந்தே போயிட்டேன் பாட்டி. சதிகாரி என்னமா நடிக்கிறா பாரு. இந்த அக்யூஸ் லிஸ்ட்ல இருக்கிற எவனாவது நீங்க சொல்ற மாதிரி கையில டாட்டூ போட்டிருக்கானான்னு பாருங்க சார். ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். இவனுங்களை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபைல்ல இருக்கு சார்.